29 வயசான ராஜா அப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்திருக்காங்க. ஒரு நல்ல ரிச்சான ஒரு ஆள்னே சொல்லலாம். இவங்களுக்கு அந்த ஒரு நேரத்துல பொண்ணு பார்த்திருக்காங்க. சோ இந்த மாதிரி மேட்ரிமோனியில தான் பொண்ணு தேடி இருக்காங்க. அப்பதான் சோனம் அப்படின்னு ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க. சோ இவங்க ஃபேமிலிக்கும் சரி அந்த பொண்ணு ஃபேமிலிக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே பிடிச்சிருக்கு. ரெண்டு பேருமே ஒபிஷியலா மேட்ரிமோனியில ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்குமே பிடிச்சு இப்படி ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணும்போது இப்படி என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோனம் அப்படின்றவங்க ஒரு 24 வயசு பொண்ணு. இவங்க அவங்களோட வீட்டுல உள்ள ஃபேமிலி பிசினஸ் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட பேக்ரவுண்ட் அப்படி சொல்லணும்னா இவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே இந்த பிசினஸ் எடுத்து அவங்க ஃபேமிலி பிசினஸ் எடுத்து தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபர்னிச்சர் ரிலேட்டட் ஒரு ஒர்க் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மேட்ரிமோனியில பார்க்கல, அவங்களுக்கு முன்னாடியே முன்ன பின்ன பழக்கம் இல்ல. இருந்தாலும் சோனா ராஜாவை கல்யாணம் பண்றதுக்கு ஓகே அப்படின்னு அவங்க ஃபேமிலி கிட்டே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கல்யாணத்துக்கு சம்மதிச்சனால இதுக்கு முன்னாடியே மேதான் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. February 10, 2025 அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் சோனம் வீட்ல தான் நடந்திருக்கு. கல்யாணம் எல்லாம் முடிச்ச கையிலேயே இவங்க ஹனிமூனுக்கு போறாங்க. ஹனிமூனுக்கு இவங்க சூஸ் பண்ண இடம் தான் மேகாலயா. சோ இப்படி இவங்க ஹனிமூனுக்கு போயிருக்கிற அந்த நாட்கள்ல, அதாவது May 23, 2025 இவங்க ஃபேமிலி, அதாவது சோனமோட ஃபேமிலியும் ராஜாவோட ஃபேமிலியும் ஒபிஷியலா இந்த போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. ரெண்டு பேரையுமே காணும் அப்படின்னு. சோ போலீஸும் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி போகும்போது June 2, 2025 ராஜாவோட பாடிய அங்க உள்ள ஒரு மலை பிரதேசத்துக்கு பக்கத்திலேயே கண்டுபிடிச்சிருக்கிறத ஒபிஷியலா போலீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ சோனமோட ஃபேமிலிக்கும் ராஜாவோட ஃபேமிலிக்கும் இது மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஹனிமூனுக்கு போயிருக்காங்க, என்ன ஆச்சு அந்த இடத்துல அப்படின்னு தெரியாம ரெண்டு ஃபேமிலியுமே ரொம்ப உடஞ்சுதான் இருந்துச்சு. சோனம் அழுதபடி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்ததாவும், அது என்னன்னு போய் கேட்கும் போது இப்படி ராஜா யாரோ கொன்னுட்டாங்க தான் அதை பார்த்ததாவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்னெல்லாம் நடந்துச்சு, ராஜாக்கு உண்மையாவே என்ன நடந்துச்சு ஹனிமூனுக்கு போகும்போது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். வெல்கம் டு உஷா தி டார்க். ராஜ்சிங் 20 வயசான ராஜ்சிங் தான் சோனமோட எக்ஸ் லவர். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சோனம் லவ் பண்ணிட்டு இருந்த ஒரு பையன். சோனம்க்கு 24 வயசு, பையனுக்கு 20 வயசு தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஃபேமிலி இந்த லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணல. இவங்க ஃபர்தரா மேரேஜ் பண்ண கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி பிரஷர்ல தான் சோனம் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்திருக்காங்க. சோனம்க்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. இவங்க ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணி தான் அவளை ராஜா கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. சோனமோட ஃபேமிலி ராஜா கிட்ட சொல்லவும் இல்ல. சோனா ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்க, அதாவது ஒரு ஃபேமிலி பிசினஸ் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஃபேமிலி பிசினஸ்ல ஒரு அக்கவுண்டர் தான் இந்த பையன், அதாவது ராஜ், 20 வயசான இந்த ராஜ். சோ இந்த கம்பெனில வச்சு நம்ம ராஜாவோட லவ்வும் சோனமோட லவ்வும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் தெரியாத ஃபேமிலி மெம்பர்ஸ் முதல்ல இதை பெரிய விஷயமா கண்டுக்கல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சோனம் ராஜாக்கு டக்குன்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு என்கேஜ்மெண்ட்டும் மேரேஜ் எல்லாமே அரேஞ்சும் பண்ணிட்டாங்க. சோ ஹனிமூனுக்கு போன இடத்துல நம்ம ராஜாக்கு என்னாச்சு, ஹனிமூனுக்கு போறதுக்கு முன்னாடியே சோனமும் ராஜும் போட்ட பிளான்ல ராஜா சிக்கிட்டாரு. அதாவது இவங்க முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி இவங்க ஹனிமூனுக்கு போகும்போது நம்ம ராஜாவை அங்க வச்சு கொலை பண்ற மாதிரி தான் பிளான். இதுக்காக அவங்க 3 பேரை வேற அசஸ் பண்ணி வச்சிருக்காங்க பைசா கொடுத்து. விஷால், ஆகாஷ், பின்ன ஆனந்த். சோ இவங்க 3 பேர்த்துக்கும் கொடுக்கறதுக்கு பைசா எப்படி வந்துச்சுன்னா, இவங்க ட்ரக்கிங் போறாங்க. ஹனிமூனுக்கு மேகாலயால சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சோனம் இந்த பைசாவெல்லாம் ராஜா கிட்ட இருந்தே கலெக்ட் பண்ணி ராஜாவை கொலை பண்றதுக்கு இந்த பசங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. இவங்க 3 பேரு கூட இந்த ராஜும் சோனமையும் ராஜாவையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அதே மாதிரி கொலை பண்றதுக்கு முந்தின நாள் சோனம் 100க்கும் மேற்பட்ட கால் இந்த ராஜா பண்ண மாதிரி ஒரு கால் ஹிஸ்டரியும் இருக்கு. சோ இப்படி இது போயிட்டு இருக்கிற நேரத்துலதான் நம்ம ராஜாக்கு இது எந்த விஷயமுமே தெரியாது. சோனம் மத்திய பிரதேசம் வர்றதுக்கு 2 டிக்கெட், அதாவது ராஜாக்கும் சோனம்க்கும் 2 டிக்கெட் எடுத்திருக்கிறதாவும், திருப்பி இங்க இருந்து அதாவது மேகாலயால இருந்து மத்திய பிரதேஷ்க்கு போறதுக்கு 1 டிக்கெட் தான் புக் பண்ணிருக்காங்க. அப்பவே தெரிஞ்சிருக்கு நம்ம சோனம் தனியா தான் வர போறாங்க, ராஜா அதுக்கு முன்னாடியே கொன்றுவாங்கன்னு. இவங்க 4 நேரம் கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த 4ஆமത്തെ இடத்துக்கு வரும்போது சோனம் லைவ் லொகேஷன் ஆன் பண்ணி இவங்க 3 பேர்த்துக்கும் வழியும் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க 4 பேருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க.
ராஜா பாக்குறாங்க, ராஜாக்கு என்னன்னே புரியல, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே நம்ம சோனம் முன்னாடிதான் நடக்கு. சோனம் வந்து அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்ச மாதிரி தானே எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேஷுவலா தான் இருந்திருக்காங்க. அவங்க 4 பேரும் ராஜாவை அடிக்கிறதால அவளுக்கு தெரியவே இல்ல. ஜஸ்ட் அவளுக்கு வந்து ராஜ் கூட சேரணும், அவ்வளவுதான். ராஜாக்கும் இதெல்லாம் தெரியவே இல்ல. இந்த சோனம் வந்து இப்படி எல்லாம் பிளான் போட்டிருக்கா, தாம் பைசா வச்சு தன்னையே கொல்ல போறா அப்படின்னு நம்ம ராஜாக்கு அப்போ தெரியல. அடிச்சு இவங்க 4 பேரும் நம்ம ராஜாவை கொலை பண்ணிட்டு ஒரு மலையடி வாரத்துல தூக்கியும் போட்டாங்க. சோ இந்த 23 மே 2025 இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போலீஸ் கிட்ட போனாங்கன்னு சொல்லி இந்த போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஜூன் 2, 2025 வந்து இந்த ராஜாவோட பாடியை வந்து இந்த மலையடி வாரத்துல இருந்து கண்டுபிடிக்கும் போது உடம்பெல்லாம் ரொம்பவே காயமோட தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆட்டோப்சி ரிப்போர்ட் பிரகாரம் நம்ம ராஜா வந்து 2 காலுக்கெல்லாம் இறந்திருக்காங்க. நம்ம ராஜா வந்து சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்கிற ஆள். இவர் இறந்ததுக்கு அப்புறமும் இவர் முன்னாடி எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் போட்டு இது நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு கீழே கமெண்ட் போட்டு நல்லா இருக்கு, மேகாலயா சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டு விட்டுருக்காங்க. சோ இது எல்லாமே அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணதுனால இதுவும் பிளான் பண்ணி இவங்க உயிரோட தான் இருக்காங்க, அதாவது ராஜா உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சோசியல் மீடியால அவங்கள ஃபாலோ பண்றவங்களுக்கும் தெரியறதுக்காக இப்படி ஒரு போஸ்டும் போட்டிருக்காங்க. இது வந்து ராஜா இறந்ததுக்கு அப்புறம் ஆட்டோப்சி ரிப்போர்ட் பிரகாரம் ராஜா வந்து 2 காலுக்கெல்லாம் இறந்து போய் அவரோட ஃபைனல் போஸ்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் கண்டுபிடிச்ச சில எவிடன்ஸ் தான் இதெல்லாம். கால் ஹிஸ்டரி டிலீட் பண்ணிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் அங்கெல்லாம் எங்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் பார்த்து டிலீட் பண்ணிருக்காங்க. கால் ஹிஸ்டரி டிலீட் பண்ணது எல்லாமே நம்ம போலீஸ் ரெக்கவரும் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி டிலீட்டட் ஃபுட்டேஜும் நம்ம போலீஸ்க்கெல்லாம் கிடைச்சிருச்சு. ராஜ் தான் இதுக்கு மெயின் கல்பிரேட் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எல்லாத்துக்குமே அறிவிச்சிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது வந்து நம்பவே முடியல, ஏன்னா கல்யாணமாயி 2-3 நாள் தான் ஆயிருக்கு. இப்படி போன இடத்துல வந்து இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ராஜாவோட ஃபேமிலிக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்பவே கோவம். அதுக்கப்புறம் இவங்க 5 பேர்த்தையுமே அரெஸ்ட் பண்றாங்க. ராஜ், சோனம், அதுக்கப்புறம் அவங்க வச்ச அந்த 3 பேரும். இவங்க 5 பேருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலே வைக்கப்படுறாங்க. கோர்ட்ல கேஸ் எல்லாம் போய் இப்போ 1 வருஷம் ஆயிட்டு. கரெக்டா இந்த ஒரு நேரத்துல போன வருஷம் நடந்ததுதான் இந்த ஒரு கேஸ். இது எதுக்கு இப்போ பேசுறேன்னா, இந்த ஜூன் மாசம் அதாவது ஜூன் 2026 வந்து இந்த சோனம் வந்து பெயில்ல வந்து வெளியே வரான். 10 மாசத்துக்கு அப்புறம் இந்த சோனம் வந்து வெளியே வந்திருக்காங்க, அதாவது ஜூன் 2026 வெளியே வந்திருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் எழுப்பிச்சு. அப்புறம் ராஜாவோட அம்மா என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்படி கொலை பண்ண வேலை எப்படி நீங்க வெளியே இருக்கலாம், இப்படி வந்து சந்தோஷமா போன ஒரு பையனை வந்து இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி கொலை பண்ணிட்டால, இவளை எப்படி நீங்க வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க. ஆனா இப்போ ஒபிஷியலா கோர்ட் வந்து இந்த சோனம்க்கு வந்து பெயிலும் கொடுத்திருக்காங்க. சோ சோனம வந்து இந்த பெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ஒபிஷியலா ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இந்த இன்டர்வியூல சுதீப் அப்புறம் பிரீத்தின்னு உள்ள 2 டிஃபென்ஸ் கவுன்சில் மத்தியில் தான் நடந்திருக்கு. சோ இப்படி சோனம் கிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க, எங்க வந்து வாழுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சோனம் ரிப்ளை வந்து இதெல்லாம் சொன்னா ரொம்ப கான்ஃபிளிக்ட் ஆகும், மக்கள் எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து பிரைவேட்டா வைக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெயில் கொடுக்குற வரைக்கும் தான் வந்து வெளியே போக மாட்டேன், அதாவது மத்திய பிரதேஷ் விட்டு அவங்க ஏரியா விட்டு வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சில கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு கடைசியா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் இருப்பேன் அப்படின்னு சோனம் சொல்லியிருக்காங்க. இந்த இன்டர்வியூல இந்த மாதிரி சில கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சோ மக்கள் கிட்ட இருந்து வர்ற கமெண்ட் வந்து எதுக்கு வந்து இவளை வந்து பெயில இருந்து விடலாம், கோர்ட் வந்து உங்களுக்கு பெயில் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி இன்டர்வியூ எல்லாம் வச்சு பெயிலும் கொடுக்கறதுக்கு ஒரு பிளான்ல தான் இந்த ஜூன் மந்த் 2026 பெயிலும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி இந்த 10 மாசம் தான் அவங்க தண்டனையிலேயே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பெயில் எல்லாம் கொடுக்கறதுனால சில பேருக்கு கொலை பண்றது ஒரு சிம்பிள் விஷயம் ஆயிரும். பெயில் தான் கிடைச்சிரும்ல, 10 மாசம் 1 வருஷம் 2 வருஷமா இருந்துட்டு பெயில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிரைம் பண்றவங்களுக்குமே இது ரொம்ப அசால்ட் ஆயிரும். இந்த மாதிரி பண்றதும் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி மிஸ்ட்ரியான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.